வணக்கம். ஜூலை 19ஆம் தேதி திங்கட்கிழமை பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான டிஸ்க்ளைமர், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. முதலீடு பண்ணுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருப்பி டிரைவர் சேனலை சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தயவு செய்து லைக் பண்ணுங்கள், தெரியாதவங்களுக்காக ஷேர் பண்ணுங்கள். நிஃப்டி இன்னைக்கு 1% விழுந்தது. 171 புள்ளிகள் குறைவாக க்ளோசிங் 15,752. இன்னைக்கு ஓப்பன் முந்தின க்ளோஸை விட கேப் டவுனில் ஓப்பன் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 169 புள்ளிகள். ஹையான 15,837. அது முந்தின க்ளோஸை விட குறைவாகவே இருந்தது. லோ பார்த்தீங்கன்னா 15,707. வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் 8% அதிகரித்தது. நிஃப்டி பிஇ ஜூலை 16ஆம் தேதி டேட்டாவில் 28.53. இன்னைக்கு மதியம் வரைக்கும் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் மற்றும் ஐடிசி கொஞ்சம் ஃப்ளாட்டாகவும் கொஞ்சம் பாசிட்டிவாகவும் ட்ரேட் ஆகிட்டு இருந்ததுங்க. அதனால தான் நிஃப்டி ரொம்ப விழலை இன்னைக்கு. ஆனால் மதியத்துக்கு மேலே ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸும் ஐடிசி இரண்டுமே ரெட்டில் ட்ரேட் ஆக ஆரம்பித்தது. சுகர் ஸ்டாக்ஸ் இன்றைக்கி பெரும்பாலும் க்ரீனில் இருந்திருக்காங்க. நம்ம சாட்டர்டேயோ சண்டே ஒரு செய்தி பார்த்துருந்தோம், அது கூட காரணமாக இருந்திருக்கலாம். நிஃப்டியுடைய 15 மினிட் சார்ட்டில் முதல் கேண்டிலில் கேப் டவுன் இருந்தது. ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமாக ஒரு பையிங் இருந்திருக்கு, மேலே கொண்டு போனது நிஃப்டியை. அது ஃப்ளாட்டாக மேலே போய் கொண்டிருந்தது. ஆனால் மதியத்துக்கு மேலே மறுபடியும் செல்லர்ஸ் நிஃப்டியை கீழே கொண்டு போயிட்டாங்க. க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 15,757 பக்கத்தில். செக்டர் வைஸ் பெர்ஃபார்மன்ஸில் ரியாலிட்டி செக்டர் 0.4% அதிகரித்தது. ஃபார்மா 0.2% அதிகரித்தது. எஃப்எம்சிஜி 0.2% விழுந்தது. ஐடி 0.5%, மீடியா 0.5%, பப்ளிக் செக்டர் பேங்க் மற்றும் ஆட்டோ தலா 1% விழுந்தது. மெட்டல் செக்டர் 1.4%, பேங்க் 1.9%, ஃபினான்ஷியல் சர்வீசஸ் 2% விழுந்தது. பிரைவேட் செக்டர் பேங்க் 2% விழுந்தது. நிஃப்டியில் டாப் 5 கெய்னர்ஸ். என்டிபிசி 2% அதிகரித்தது. பிபிசிஎல் 1.5, டிவிஸ் லேபரட்டரிஸ் 1%, நெஸ்லே இண்டஸ்ட்ரீஸ் 0.6%, டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் 0.4% அதிகரித்தது. நிஃப்டியில் டாப் 5 லூசர்ஸ். ஹெச்டிஎஃப்சி பேங்க் 3% விழுந்தது. இண்டஸ்இண்ட் பேங்க் 2.8%, ஹெச்டிஎஃப்சி லைஃப் 2.7%, ஆக்சிஸ் பேங்க் 2%, ஹெச்டிஎஃப்சி 2% விழுந்தது. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். ஒரு திடுக்கிடும் தகவல், இந்தியா மற்றும் உலகத்தில் இருக்கிற மற்ற நாடுகளின் முக்கியமான ஆட்களின் ஃபோன்ஸ் ஹேக் செய்யப்பட்டிருக்குன்னு ஒரு செய்தி வந்திருக்கு. அவங்களுக்கே தெரியாமல் அவங்க ஃபோனில் இருக்கிற டேட்டா திருடப்பட்டிருக்கு. இந்த செய்தியை வெளியிட்டது யூஎஸ்ஏல இருக்கிற பிரபலமான பத்திரிகை. இஸ்ரேல் கம்பெனி கண்டுபிடிச்சிருக்கிற பெகாசஸ்ன்ற சாஃப்ட்வேர் வழியாகத்தான் இந்த ஹேக்கிங் நடத்தப்பட்டிருக்குன்னு அந்த செய்தியில் சொல்லப்படுது. குறிப்பாக இந்தியாவில் 300க்கும் மேற்பட்டவர்களின் ஃபோன் கால் ஹேக் செய்யப்பட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. இஸ்ரேல் தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பெகாசஸ் சாஃப்ட்வேர் எந்த அரசு கேட்குறாங்களோ அந்த அரசுக்கு மட்டும்தான் விற்பனை செய்கிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ உடனே கேள்வி எழும்பியது, இந்தியாவில் இந்திய அரசு இது வாங்கியிருக்காங்களா அப்படின்ற கேள்வி எழும்புது. இந்திய அரசாங்கம் தரப்புலேருந்து உடனடியாக மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. இந்தியாவில் 300க்கும் மேற்பட்ட ஃபோன்ஸ் ஹேக் செய்யப்பட்டிருக்கு. அதில் பிஸ்னஸ் செய்கிறவங்க, கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்க, சயின்டிஸ்ட், பொதுநலவாதிகள், அது மட்டும் இல்லாமல் அரசியல்வாதிகளுடைய ஃபோன் கால்ஸும் அதில் டேப் செய்யப்பட்டிருக்கு. ஒரு முக்கியமான பெயர் இடம்பெற்றிருக்கிறது. இப்போ நிலுவையில் இருக்கிற ஒரு சுப்ரீம் கோர்ட்டுடைய நீதிபதியின் ஃபோன் காலுடைய நம்பரும் அதில் இடம் பிடிச்சிருக்கு. ஸோ அவருடைய ஃபோன் காலும் டேப் செய்யப்பட்டிருக்கலாம்னு கருதப்படுது. சில அமைச்சர்களின் ஃபோன்ஸும் டேப் செய்யப்பட்டிருக்கிறதா அந்த செய்தியில் சொல்லியிருக்காங்க. எந்த அமைச்சர்ன்ற பெயர் வெளியிடல, மத்திய அமைச்சரா இல்லை ஏதாவது ஒரு மாநிலத்தின் அமைச்சரா அப்படின்றதையும் தெரியலை. இது ஒரு பெரிய அரசியல் பிரச்சனையாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. தத்வா சிந்தன் ஃபார்மா ஐபிஓவுடைய ரீட்டைல் கேட்டகரி இந்த வீடியோ செய்கிறதுக்கு முன்னாடி பார்க்கும்போது 13.5 மடங்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருக்குங்க. நம்ம வெள்ளிக்கிழமையே பார்த்துருந்தோம். 70 நிமிஷத்தில் இந்த ஐபிஓ ஃபுல்லி சப்ஸ்கிரைப் ஆகிடுச்சு வெள்ளிக்கிழமையே. இது நாளைக்கு வரைக்கும் இருக்குங்க ஐபிஓட சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டிய நாள். கிரே மார்க்கெட் ப்ரீமியமில் 750 முதல் 770 ரூபாய் கூடுதலாக போய்கொண்டிருக்குன்னு சொல்கிறாங்க. கிரே மார்க்கெட்னா என்ன, கிரே மார்க்கெட் ப்ரீமியம்னா என்னன்னு நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம்.
அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க தயவு செய்து பாருங்கள். அதே மாதிரி தத்வா சிந்தன் ஃபார்மா ஐபிஓ குறித்து நம்ம டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க தயவு செய்து பாருங்கள். ஆயில் மினிஸ்ட்ரி தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. ஆயில் விற்பனை செய்வதற்கான உரிமம் சில கம்பெனிக்கு வழங்கியிருக்காங்க புதிதாக. அதில் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸுடைய பேரும் இடம் பிடிச்சிருக்கு. ஸோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு இது கூடுதலான பிஸ்னஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புன்னு எதிர்பார்க்கப்படுது. ஒபேக் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. ஒபேக் வந்து ஆர்கனைசேஷன் ஆஃப் த பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரீஸ். அவங்க தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. அவங்க ஆயில் உற்பத்தி அதிகமாக்க போவதாக ஒப்பந்தம் செய்திருக்காங்க. இதனால் ஆயிலுடைய விலை குறைவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுது. ஆல்ரெடி 1% நேற்றோ இன்றைக்கோ விழுந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மொபைல் 5G குறித்து அரசு தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. அரசு சொல்லியிருக்கிறது யாருக்கும் எந்த தீங்கும் கிடையாது உடல் ரீதியாக 5Gனாலன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எமிஷன் ரூல்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குது. ஸ்ட்ரிக்டாக கண்காணிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க அரசு. கேரளா அரசாங்கம் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு கொரோனா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸில் சில தளர்வுகள் கொண்டு வந்திருப்பதாக ஒரு செய்தி வெளியாயிருக்கு. இதை எதிர்த்து வன்மையாக கண்டித்து டாக்டர்ஸ்கள் பலரும் குரல் கொடுத்துக்கிட்டு வராங்க. கேரளா அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும்னு டாக்டர்ஸ்கள் சொல்கிறாங்க. இல்லாவிட்டால் சுப்ரீம் கோர்ட்டை நாடுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஜிஆர் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் லிமிடெட் ஐபிஓ முடிஞ்சு இன்னைக்கு லிஸ்ட் ஆயிருக்கு. லிஸ்டிங் கெயின் கிட்டத்தட்ட 80% இருந்தது. இன்ட்ராடேல 112% அதிகரித்தது. அதே மாதிரி கிளீன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி லிமிடெடும் இன்னைக்கு லிஸ்டிங் பார்த்தீங்கன்னா 55% கெயின் இருந்தது. இன்ட்ராடேல 95% அதிகரித்தது. ஜொமேட்டோ ஐபிஓவை ஹர்ஷ் கோயங்கா கிண்டல் செஞ்சிருக்கிறாரு. ஹர்ஷ் கோயங்கா ஆர்பிஜி என்டர்பிரைஸ் உடைய தலைவர். அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் அவர் வெளியிட்டிருக்கிற ஒரு செய்தி, அவரும் ஸ்விக்கி ஜொமேட்டோ மாதிரியான ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போவதாகவும் அதில் பல டிஸ்கவுண்ட் கொடுத்து கம்பெனியை நஷ்டத்தில் ஆக்க போகிறதாகவும் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு அப்புறமாக நான் ஐபிஓ கொண்டு வருவேன், அதில் நான் பணம் சம்பாதிப்பேன், அந்த மாதிரியான ஒரு ட்வீட்டை போட்டிருக்கிறாரு. ஸோ அவர் ஜொமேட்டோவை நல்லா ஸ்ட்ரைட்டாகவே கிண்டல் செஞ்சுருக்கிறாரு. எல்என்டி தரப்புலேருந்து அவங்களுக்கு கிடைத்த ஆர்டர்ஸ் குறித்தான அப்டேட் வெளியிட்டிருக்காங்க. அவங்க வெளியிட்டிருக்கிற அப்டேட் அவங்களுக்கு கிடைத்த ஆர்டர்ஸின் மதிப்பு 1000லிருந்து 2500 கோடி ரூபாய் வரைக்கும் இருக்கலாம்னு கருதப்படுது. அதில் ஒரு ப்ராஜெக்ட் லடாக் ரீஜனில், இன்னொன்று அயோத்தியா நகரத்தில், அது தவிர துபாய் மற்றும் ஆப்பிரிக்காலையும் ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஹீரோ மோட்டோகார்ப் ஆகஸ்ட் 12 அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் வெளியிட போகிறதாக அறிவிச்சிருக்காங்க. ஜஸ்ட் டயல் இன்னைக்கு இன்ட்ராடேல 5% விழுந்தது. 2 செய்திகள் இருந்ததுங்க. ஒன்று வந்து அவங்களுடைய Q1 ரிசல்ட்டை அறிவிச்சிருந்தாங்க. வேறொரு செய்தி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கம்ப்ளீட்டாக டேக் ஓவர் செய்ய போகிறாங்க ஜஸ்ட் டயலுக்கு. ஸோ இந்த 2 செய்திகளுடைய ரியாக்ஷனாக கூட இருக்கலாம். இன்னைக்கு 5% விழுந்தது. ஒரு சின்ன பின்னணி, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கிட்டத்தட்ட 5600 கோடி ரூபாய்க்கு மேலே முதலீடு செய்ய போகிறாங்க ஜஸ்ட் டயலில். ஸோ மெஜாரிட்டி ஸ்டேக் அவங்க கையில் போகுது. இந்த 5600 கோடியில் அவங்க ஓப்பன் ஆஃபர் கொடுக்கறதும் உள்ளடங்கும். ஸோ ஓப்பன் ஆஃபர் அவங்க பப்ளிக் ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்டேருந்து வாங்குவாங்க. அதற்கு அவங்க நிர்ணயிச்சிருக்கிற விலை ஒரு ஷேருக்கு 1022.25. நேற்று 1073 க்ளோஸ் ஆயிருக்கு ஜஸ்ட் நேற்றுனா வெள்ளிக்கிழமைங்க. இப்போ அது ட்ரேட் ஆகிறது கிட்டத்தட்ட ரிலையன்ஸ் ஆஃபர் பண்ண ப்ரைஸ்க்கு தான் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பஜாஜ் ஹிந்துஸ்தான் சுகர் குறித்து ஒரு செய்தி இருக்குது. பஞ்சாப் நேஷனல் பேங்க் 2% ஸ்டேக் குறைச்சிருக்காங்க. அவங்க ஷேர்ஸாக விற்பனை செஞ்சுருக்காங்க. 9% ஸ்டேக் வச்சுருக்காங்க. இப்போது முதல்ல அவங்க 11% ஸ்டேக் வச்சுருந்தாங்க. இருந்தும் பஜாஜ் ஹிந்துஸ்தான் சுகர் இன்றைக்கி 5% அப்பர் சர்க்கியூட்டை எட்டியது. நம்ம வீக்கெண்டில் வந்து ஒரு சுகர் ஸ்டாக்ஸ் குறித்தான ஒரு செய்தி பார்த்துருந்தோங்க. அது கூட காரணமாக இருக்கலாம். ஐசிஐசிஐ லொம்பார்ட் ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனி அவங்களுடைய ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் ஆகஸ்ட் 10 நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ரெக்கார்ட் டேட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்ட் ஏதாவது அப்ரூவல் கிடைச்சதுன்னா அவங்க ஏஜிஎம்ல ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 3 அறிவிச்சிருக்காங்க. பைசாலோ டிஜிட்டல் கம்பெனி தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு ஒரு புது ஆர்டர் கிடச்சிருக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்டேருந்து. இது வழியாக அவங்களுடைய வருவாய் அதிகரிக்கும்னு சொல்லியிருக்காங்க. இக்கோ ரீசைக்ளிங் லிமிடெட் இன்னைக்கு இன்ட்ராடேல 20% அப்பர் சர்க்கியூட்டை எட்டியது. கம்பெனி தரப்புலேருந்து ஒரு அப்டேட்டும் இருக்குது. கம்பெனி 1500 மில்லியன் ரூபாய் முதலீடு செய்ய போகிறதாக அறிவிச்சிருக்காங்க இ வேஸ்ட் ரீசைக்ளிங்காக. மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய நாசிக்கில் இருக்கிற உற்பத்தி ஆலையில்
உற்பத்தி செய்யப்பட்ட சில வாகனங்களுக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 600 வாகனங்கள் ஜூன் 21 முதல் ஜூலை 2ஆம் தேதி வரைக்கும் தயாரிக்கப்பட்ட வாகனங்களுக்கு இந்த பிரச்சனைன்னு சொல்லியிருக்காங்க. எதனால இந்த பிரச்சனைன்னு கம்பெனி சொல்லியிருக்காங்க. அந்த நேரத்தில் அவங்க பயன்படுத்திய பெட்ரோல்ல மாசுபாடு இருந்திருக்கு. ஸோ அதுதான் காரணமாக இருக்கும். இன்ஜின்ல தான் பிரச்சனை ஏற்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. இதற்குரிய இன்ஸ்பெக்ஷன் மற்றும் ரீப்ளேஸ்மெண்ட் இலவசமாக செய்யப்படும்னு கம்பெனி தரப்பு சொல்லியிருக்காங்க. இதற்காக அவங்க வாடிக்கையாளர்களை நேரடியாக கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஃபினியோடெக்ஸ் கெமிக்கல் லிமிடெட் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்கு. கம்பெனி ஹெல்த் கார்டு ஆஸ்திரேலியன் கம்பெனியுடன் ஒரு ஜாயிண்ட் வெஞ்சரில் இறங்குறாங்க. இது வழியாக ஹெல்த் கார்டு தயாரிக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை உலகமெங்கும் ஃபினியோடெக்ஸ் கெமிக்கல் லிமிடெட் அதை மார்க்கெட்டிங் செய்வாங்க, அதை டிஸ்ட்ரிபியூட் செய்வாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. இன்ட்ராடேல 5% அதிகரித்தது ஃபினியோடெக்ஸ் கெமிக்கல் லிமிடெட். ஓம் இன்ஃப்ரா லிமிடெட் அவங்களுக்கு கிடைத்த ஆர்டர் குறித்தான அப்டேட் வெளியிட்டிருக்காங்க. அதன்படி 41 கோடி ரூபாய் ஆர்டர் கிடைச்சிருக்கு அவங்களுக்கு மணிப்பூர் அரசாங்கம் கிட்ட இருந்து. சென்னையில் இருக்கக்கூடிய ல மெரிடியன் ஹோட்டலில் இப்போ எம்ஜிஎம் ஹெல்த் கேர் வாங்க போகிறதா ஒரு செய்தி வந்திருக்கு. இந்த செய்தி நமக்கு கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து. ல மெரிடியன் ஹோட்டல் வந்து இன்சால்வென்சி பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. டூரிசம் ஃபினான்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, ஸோ டூரிசம் ஃபினான்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவுக்கு அவங்க பணம் கொடுக்க வேண்டியது இருந்திருக்கும். அவங்க இன்சால்வென்சி பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருந்திருக்காங்க என்சிஎல்டியில், நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனலில். ஸோ இப்போ எம்ஜிஎம் ஹெல்த் கேர் வந்து அந்த ல மெரிடியன் ஹோட்டலில் டேக் ஓவர் பண்ண போகிறதாக செய்தி வந்திருக்கு. அவங்க வந்து கிட்டத்தட்ட 423 கோடி ரூபாய் இந்த கம்பெனியில் முதலீடு செய்வாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ல மெரிடியன் ஹோட்டலுக்கு கிட்டத்தட்ட 350 கோடிக்கு மேலே கடன் இருக்கு. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் பேங்க் மற்றும் ஐடிபிஐக்கு இவங்க பணம் கொடுக்க வேண்டியது இருக்கு. இதில் சில பணத்தை எம்ஜிஎம் ஹெல்த் கேர் செட்டில் செய்வாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த டிரான்சாக்ஷன் வழியாக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஐடிபிஐ மற்றும் இந்தியன் பேங்குக்கு பயன் அளிக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. ரத்தன் இந்தியா என்டர்பிரைஸ் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனி எலக்ட்ரிக் வெஹிக்கிளான ரிவோல்ட்டில் அவங்க முதலீடு செஞ்சுருக்காங்க. கம்பெனி தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ராஜஸ்தான் அரசு மானியம் வழங்கியது இந்த கம்பெனிக்கு பயன் அளிக்கும்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி இன்ட்ராடேல 5% அப்பர் சர்க்கியூட்டை எட்டியது. ராஜஸ்தான் மானியம் அண்மையில் அவங்களுடைய எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பாலிசியை வெளியிட்டிருக்காங்க. அவங்களும் மானியம் வழங்க போகிறதாக அறிவிச்சிருக்காங்க. மகாராஷ்டிரா, டெல்லி, குஜராத், மேகாலயாவை தொடர்ந்து இப்போ ராஜஸ்தான் மாநிலமும் இந்த பட்டியலில் இடம் பிடிக்கிறாங்க. மானியம் கொடுப்பதில்லை. ஏர்டெல் மற்றும் வோடோஃபோன் ஐடியாவுடைய ஏஜிஆர் அட்ஜஸ்டட் கிராஸ் ரெவென்யூ குறித்தான கேஸ் சுப்ரீம் கோர்ட்டில் இன்னைக்கு ஹியரிங்க்கு வருது. வீடியோ சேர தருணம் வரைக்கும் எந்த செய்தியும் கிடைக்கல. ரிசல்ட் அறிவித்த சில ஸ்டாக்ஸ் இன்றைக்கி எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு விரைவாக பார்க்கலாம். ஜிஎன்ஏ ஆக்சல்ஸ் உடைய ரிசல்ட் வந்து ஜூலை 24ஆம் தேதிக்கு ஒத்தி வச்சிருக்காங்க. ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி இன்ட்ராடேல கிட்டத்தட்ட 4% விழுந்தது. எல்என்டி ஃபினான்ஸ் இன்ட்ராடேல கிட்டத்தட்ட 5% விழுந்தது. ஹெச்டிஎஃப்சி பேங்க் இன்ட்ராடேல 4% விழுந்தது. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது.